டெலிவரி ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துக்கு மட்டும் வந்துடவே கூடாதுன்னு நினச்ச ஒரு இடம் தான் ஹாஸ்பிட்டல். அந்த வழியா கிராஸ் பண்ணாலும் சரிங்க, எனக்கு என்னவோ ஹாஸ்பிட்டல பார்த்தாவே அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ஞாபகமாவே தான் இருக்கு இன்னுமே. ஆனா இதோட 4வது டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். எனக்கு கிளைம் இருக்குங்க. நேத்து பார்த்துட்டிங்கன்னா, இன்-நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஸோ நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு ரீஎம்பர்ஸ் பண்ணி தான் வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட்டு டெலிவரிக்குலாம் இப்படி இல்ல. 10 டேஸ்லயே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லெஸ் பண்ணிட்டு மீதி வந்து அப்ரூவ் ஆயிட்டு வந்துருச்சு. பட் இந்த டைம் வந்து 4வது டைம் எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும், இந்த டாக்குமெண்ட் வேணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு நடக்கிறேன். அண்ட் நிறைய ஓல்டு மெமரீஸ். எப்பயுமே கூட ஒருத்தங்க இருப்பாங்களா, இந்த டைம் வந்து தம்பி என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ என்னால் தனியாக அங்கே இருக்கவே முடியல. எப்படா அந்த லெட்டர் கொடுப்பாங்க, எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரியா குட்டியை பிக் பண்ணுறக்காக போயிருந்தேன். வரும்போது பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நர்சரி வழியாக தான் நம்ம கிராஸ் ஆகணும். அங்கே அந்த லில்லி பிளான்ட் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. 450 ருபீஸ் போல் இருந்தது, வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி நம்ம ரியா புட்டிக்கில் அழகான பொடி கலர் பாம் சில்க் சாரி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறக்கு.